திருப்புகழ் 218. ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி தச மாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முக்தி தரவேணும். முகமாயமிட்ட புறமாதினுக்கு முலைமேல் அணைக்க வரு நீதா. முது மா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா. தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே. தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும். சமர்வேல் எடுத்த பெருமாளே. இந்த உலக மாயையில் சிக்குண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி 10 மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும். நாடோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்து அருள வேண்டும். முக வசீகரம் மிக்க குறப்பெண் வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே. நீதா பழம்பெரும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்கு உள்ளே பிரணவப் பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே. தடையொன்றுமில்லாது எனக்கு உன் திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற திரு ஏரகத்தின் முருகனே. மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே. மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முக்தி தரவேணும்.